சத்தியபாமா தங்கள் பொன்னாடி திருவடி பாதத்துக்கு மங்கை அகப்பட்ட சத்தியபாமா ருக்மணி இருவரும் பணிந்து வருகின்றேன் ஐயனே. கணவனுடைய திருப்படி பாதங்களை பணிந்தபடியா பூ உலகை பார் உலகை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்திருக்கிறேன் என்ன சுவாமி. எங்கள் மதம் பணிந்த தாலி என்று சுக வாழ்ந்திருப்பாய். என்று சுக வாழ்ந்திருப்பாய்.
கண்ணே, ஐயனே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று கொண்டவனை மதியாதவள் குடிக்க அவளே யமன். அதே போல கொண்டவனை மதித்திருக்கிறாய். அதனாலே எப்பிறப்பை எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கே நீ மனைவியாக ஒவ்வொரு ஜென்மத்திலும் வாக்கப்படுவார். சுவாமி, புருஷன் கட்டினா இப்படி புருஷன் கட்டணும். இந்த கோமாளி புண்டமாய நாட்டம் ஒண்ணுக்கு மொத்த ஆளை கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாடி ஐசுகாரன் கூட்டிட்டு போயிட்டாக்கா நேத்து. அதனால மன்னவா, தாங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதமாக பட்டது இந்த ஈரேழு 14 ஊனத்து மும்மூட்டு தெய்வங்கள் ஒன்றாக சேர்ந்து கொடுத்த ஆசீர்வாதம் போல இந்த கண்ணீர் எங்களுக்கு காலம் முழுக்க விளங்க வேண்டும். பாத்துக்காயா, நான் என்ன சொன்னா நம்ப மாட்டேன். நீங்க கண்ணத்துல கை வைக்காத, என்ன கப்பல முடிவு போச்சு. எங்க வீட்டுக்காரரு நாங்களா இருந்தது பார்த்து எப்படி பொறாமையா பேசுறாங்க பாத்தியா? எப்படி இவ்வளவு அழகான புருஷன் இதுங்க ரெண்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படி பொறாமையில பேசுறாங்க. கண்ணே, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். சரி, இந்த பூ உலகம் அங்கே எல்லாம் பணிந்திருந்தால் என்னதான் ஒரு கடவுளுக்கு நான் தேவியாக இருந்தாலும் நானும் ஒரு பெண் அல்லவா? ஆமா, எனக்கும் உங்களிடத்துல காலாகாலத்தில் இருக்க வேண்டிய ஆசை எல்லாம் இருக்கும் அல்லவா? ஏண்டி, ஒரு பெண்ணினுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு புரியாது? உனக்கு புரியாது. அண்ணா, என்ன ஒரு வார்த்தை உங்களிடத்துல கேட்கலான்னு இருக்கிறேன். அன்பை மனவாள நடத்தினே மனைவியால் கேட்பதற்கு என்ன தயக்கம்? ஏம்மா, கேட்கட்டுமா? கேளுங்க.
எப்ப இப்படிதாயா பாக்குறது பேசுறது வெளியில எப்படி சொல்லிக்கிறது நாங்க அக்கா பாடி கிளம்பெடுக்கிட்டு போற தங்கச்சி வித்தியாசம் உதாசனை செஞ்சா இப்படியா எதற்காக அழைத்தாய் மன்னா? எதற்காக நினைத்தீர்கள் எங்கள் இருவரையும் எதற்காக அழைத்தீர்கள் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? மன்னவர் அழைத்தார் என்ற செய்தியை கேட்ட உடனே ஐயோ எனக்கு கல்லு கையும் ஓடல காலும் ஓடல அப்படியே அரிசி எடுத்து அடுப்புல போட்டு பருப்பு எடுத்து பானையில கொட்டிவிட்டு இந்த பலாப்பழம் முட்டையை கொட்டிட்டு ஓடி வந்துட்டுங்க கண்ணே போட்டு தேவரை எங்க பேதற்கு தேவனை மெய்யாக செய்ய என்ன அங்கிருந்து கை கட்டிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க முதல்ல எங்களை காப்பாத்துக்கு அப்புறம் யாக பண்ண போலாம் அங்க பாருங்க 4 பேர் இப்படிங்கிறாங்க அப்படியா தேவி அரக்கனுடைய ஆபத்தில் இருந்து தேவர்கள் விடுபடவும் உலக மக்கள் நன்மை அடைவதற்காகவும் நான் பூலோகம் சென்று பெருத்ததொரு யாகங்களை செய்ய போகிறேன். அதனால மனைவியாகப்பட்ட உங்களிடத்திலே நல்ல வாக்குகளையும் இந்த அன்பு கணவனை போய் வா மன்னவா என்று வழி அனுப்பி வைப்பதற்காகவும் உங்களை அழைத்திருக்கிறேன். ஏண்டி எல்லா புருஷன் வல்ல கரங்க வச்சுட்டாரா என் புருஷன் சொப்ப வச்சுட்டாரான்னு ஏயா நான் என்னமோ ஏதோ நேரத்துக்கு கூப்பிட்டுருக்காரு விடிய கால நேரத்துல எங்க வீட்டுக்காருக்கு ஏதாவது நினைப்பு வந்துட்டு போலாம் அதுக்குதான் கொண்டாடி கூப்பிட்டுருக்காருன்னு ஐயோ நான் கிளியோன்னு கிழிச்சுக்கிட்டு ஓடி வர்றேன். ஆமா இப்ப நெதடி கிழிப்பாங்க இங்க வந்த உடனே அவங்களுக்கு இடுக்கு இவங்களுக்கு முடிக்குன்னு என்ன இப்படி நான் சொல்லி தெரியுது அப்படி என்னங்க ஏண்டி அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேற என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணும். என்ன? அது உங்களிடத்தில் தான் இருக்கிறேன். பலமா மனசா அத்தான் நீ வாங்கிட்டிய என்ன இருந்த போதிலும் நீங்க யாருடைய யாகத்துக்கு செல்கிறீர்கள்? சிவனுடைய யாகம். சிவனுடைய யாகம். ஆமா. தேவர்களுடைய இடுக்கை தீர்ப்பதற்காக தேவர்களை பாதுகாக்க. ஆமா. துஷ்டர் எல்லாம் சிஷ்ட பரிபாலம் செய்து தேவர்களை காக்க ரட்சிக்க பிறந்தவர் அல்லவா பெருத்ததொரு யாகங்களை செய்ய செல்கிறேன். அதனால என் மனசுல இன்னைக்கு ஒரு ஆசை. என்ன? அத உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். போயிட்டு வந்து சீக்கிரமா சொல்லு. இங்க பாருங்க, நீங்க போவதா இருந்தா நாங்க 2 பேரும் கூட வரோம். நீயும் வரியா? சிவபூஜையில கரடி மாறியா? ஏண்டி முதல்ல நாங்க 2 பேரும் பண்ணிட்டு வரோம், அப்புறம் நீ போ. அடியே யாகம் பொம்பளைங்க நீங்க கூட வரீங்களா? ஆமா ஆஃப் கோர்ஸ். அடி மங்கையரே கூட்டி போனே
எப்படி எப்படி அது வார்த்தை எப்படித்தான் நீ நாட்டிற்கே ராஜாவா இருந்தாலும் கட்டண புருஷனுக்கு கொண்டாடி. அதனால ஆம்பளை வேற பொம்பளை வேற. ஆண் பிள்ளையானாலும் ஆணுக்கு அடக்கம் தான் பெண்ணு. அதனால இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? பொம்பளை கூட்டிட்டு போனா பிழை மோசம் வந்து நேரம். கொண்டாடி விட்டு போனா மனைவி அழைத்து போனா எனக்கு மதிமோசம் வந்து நேரம். ஆபத்து வரும், கொடுமைகள் வரும், சிரமங்கள் வரும், சித்திரவதை ஏற்படும். எழுதி வச்சிருக்குது அப்படின்னு என்ன பண்ணாலுமே நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கூட வருவோம். ஆனவங்க கேட்டாங்க போலாங்க. அப்படியா? ஆமா. நாதா இத பாருங்க, நீங்க அடிக்கடிக்காக 1000 முறை எடுத்து ஓதினாலும் சரியே, மனைவிமார் நாங்கள் உங்களோடு வராமல் உங்களை விட மாட்டோம். அப்படி போறதா இருந்தா இவளை கொண்டு இவ பணத்தை தாண்டிப்போம். பர்ரி என்னடி சொல்றேன்? அப்படி போறதா இருந்தா இவன் பணத்தை தாண்டிடுவோம். செத்து காட்டா ஒரு பெண்களை கேவலமான நீ இப்படி தூசித்து பேசுறீங்களே, அந்த பெண்களால உயர்ந்த பதவி அடைந்த மன்னாதி மன்னர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. யார் அவர்கள்? யார் தெரியுமா? தன் நாடு நகரம் எல்லாம் இழந்து தன் நாட்டை விட்டு போகும் பொழுது தன் மனைவியாகப்பட்ட தமேந்தி அம்மையை அழைத்து சென்றார் அல்லவா? சென்று வந்து உயர்ந்த பதவி அடைந்திருக்கிறார். ஆமா. உன் அத்தை மக்களாகப்பட்ட பஞ்ச பாண்டவர்கள் இப்படி வனவாசம் போகும் பொழுது ஆரினமா கானகம் போனார்கள். அருங்கிலே உன் தங்கையாகப்பட்ட அருங்கிலே பாஞ்சாலி அம்மன் அவரும் அருகிலே சென்றார். பிறகு வந்து உயர்ந்த பதவி அடைந்து நாடு நகரமெல்லாம் அடைந்தார்கள். உன் சின்னத்தில் ராமச்சந்திர மூர்த்தியை அமர்ந்திருந்தார். சிற்றலையோட கைகேசி வார்த்தை கேட்டு 14 வருடம் வனவாசம் போனார். என் அக்களாகப்பட்ட சீதா பிராட்டி அருகிலே வந்தார். பிறகு வந்து உயர்ந்த பதவி அடைந்தார்கள். அது போல நாங்களும் ஹரிச்சந்திரன் சிவசந்திரமதி அம்மன் அழைத்து சென்று உயர்ந்த பதவி நாடு நகரங்களை எல்லாம் இழந்து பின் பெற்றார்கள். மீண்டும் உயர்ந்த பதவி அடைந்தார்கள். அது போல நாங்களும் கூட வரங்க. இன்னைக்கு எவ்வளவு இழந்துட்டு என்ன கூட்டிட்டு போற சாமி, நீங்களும் உயர்ந்த பதவி அடைவீங்க. பொம்பளையால கெட்டு போயிருன்னு பயப்படுறீங்களே, இந்த பொம்பளைங்களாலதான் உயர்ந்த பதவி அடைந்தவங்க இழந்துட்டு போனாங்க. இப்ப நான் கூட்டிக்கார குத்துக்கள் நல்லா தான் இருக்கிறாரு, எதை வந்துட்டு போக சொல்றீங்க? அதனால நீ கூட்டிட்டு போங்க. சரி, புறப்பட செல்வோம்.
இதோ அரணி வனம் வந்திருக்கிறோம், பூலோகம் வந்திருக்கிறோம். சரி. பூலோகத்திலே ஏகம் செய்வதற்கான தகுதியான இடத்தை நான் பார்த்து தேர்ந்தெடுத்து வருகிறேன். அது வரைக்கும் நீங்கள் வனத்தில் இருக்கிற வன புதுமைகளை பார்த்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருந்து வருகிறோம். சந்தோஷமாக இருங்கள். ஆகட்டும். பாடி உள்வன் ஆகட்டும்.